ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். கர்நாடக கோயில்களில் உள்ள திருக்கோயில்களை நாம் தற்போது தரிசித்து வருகின்றோம். அந்த வகையில் தற்போது நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயிலானது ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் மலவள்ளி. அது மாரேஹள்ளி என்று இங்குள்ள மக்கள் அழைக்கின்றார்கள். இந்த திருக்கோயில் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையானது. இந்த கோயில் ஆரம்பத்தில் ராஜராஜ சோழனால் புதுப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயில் அடித்தளம் கிபி 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. நீண்ட காலத்திற்கு முன்பு சுயஞானம் மற்றும் லம்பர்ணன் என்ற இரு முனிவர்கள் தியானம் மற்றும் தவம் ஆகியவற்றின் தீவிர அமர்வுகளை மேற்கொண்டார்கள் என்றும், நரசிம்ம சுவாமி 2 அர்ப்பணிப்பும் உள்ள முனிவர்களால் செய்யப்படும் தபசியங்கள் மற்றும் யாகங்களின் தொடர்ச்சியான பயிற்சியை கவனித்தார் என்றும் கூறப்படுகிறது. அவர்களின் நிலையான பக்தியால் மகிழ்ந்த பகவான் நரசிம்ம சுவாமி சைத்தன்யர்களின் கனவில் தோன்றி அங்கு தான் வசிப்பதாகவும் முனிவர்கள் இருவரும் தன்னுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறினார்கள். ஆரம்பத்தில் இந்த இடம் கஜாரண்ய கஷேத்திரம் என்று அழைக்கப்பட்டது. உள்ளூரில் நரசிம்ம சுவாமி மாரேஹள்ளி முருகப்பா என்று அழைக்கப்படுகின்றார். பெருமாள் சௌமிய நரசிம்ம சுவாமி என்றும் அழைக்கப்படுகின்றார். கோயில் வளாகமே அமிர்தேஸ்வரா கோயிலை கொண்டுள்ளது. கோயிலின் நுழைவாயிலில் கோயிலின் 2 புறமும் மண்டபங்கள் உள்ளன. முக்கிய அமைப்பு 40 அடி உயரமுள்ள கருட கம்பமாகும் மற்றும் பிருந்தாவனம் ஒரு ஆழமான அடையாளத்தால் எதிர்கொள்ளப்படுகிறது. அமிர்தேஸ்வரா தவிர கோவில் இடதுபுறத்தில் அமைந்துள்ள ஆஞ்சநேய சுவாமி கோயில் வளாகத்திற்குள் உள்ளது. இந்த திருக்கோயில் தற்போது ஆங்காங்கே சிதிலமடைந்திருப்பது மிகவும் வருத்தத்தை அளிக்கின்றது. இந்த திருக்கோயில் தற்போது இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியின் துறையின் கட்டுப்பாட்டில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த திருக்கோயில் அமைந்துள்ள மலவள்ளி என்பது மாரேஹள்ளி என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த ஸ்தலமானது கொள்ளைகாலிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயில் தரிசனத்தை தங்களுடன் நானும் ரசித்து மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம்.